Hi friends, welcome to Aari Creatives. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பிகினர்ஸ் வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்றத ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 மீட்டர் வந்து ப்ளவுஸ் பீஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜரி த்ரெட் பீட்ஸ் இதை மட்டும் வச்சு தான் வந்து இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ண போகிறோம். So A1 Mamta brand zari thread, a 2 mm bead, 4 mm bead, அப்புறம் sugar bead. அது ஸ்டிச் பண்ணுறதுக்கான நீடில்ஸ், அயன் நீடில் ஒன்று, tulip brand நீடில் ஒன்று. ஸோ இதுதான் வந்து தேவையான பொருட்கள். பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் அயன் நீடிலில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் tulip brand நீடிலே வந்து நீங்கள் பீடுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே வந்து பிரைட் கோல்டு கலர் வந்து பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது சீக்கிரம் வந்து கருத்துரும். அதனால் சுகர் பீட், 2 mm பீட், 4 mm பீட் எல்லாமே வந்து நான் டல் கோல்டு கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட விருப்பம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ளவுஸில் வந்து நம்மளோட மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணுறது தான். நீங்கள் டெய்லராக இருந்தீங்க, உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியும்னா நீங்களே வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டெய்லரிங் தெரியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் யார்கிட்ட உங்கள் ப்ளவுஸை வந்து நீங்கள் தைக்க கொடுப்பீங்களோ அவங்கக்கிட்டே வந்து நீங்கள் மெஷர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆரி ஒர்க் பண்ணுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க மெஷர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டிச்சிங் லைனும் நம்ம ஒர்க் பண்ணுற லைனும் வந்து தனித்தனியாக வந்து கேட்டு டீட்டெயில்டாக சொல்லி வாங்கிக்கோங்க. ப்ளவுஸ் மார்க்கிங்கில் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கே வந்து அதோட எல்லா நுணுக்கங்களுமே வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து ப்ளவுஸ் எல்லாம் எனக்கு தைக்க தெரியாது. ஸோ நான் ஆரம்பத்தில் வந்து நான் டெய்லர்கிட்ட கொடுத்து தான் மார்க் பண்ணி வாங்கினேன். அப்புறம் அது எனக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகிற மாதிரி தோணுச்சு. அதனால் நானே வந்து மார்க் பண்ண கற்றுக்கிட்டேன். ஏன்னா இது நம்மளுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம அந்த ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டோட ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து கொஞ்சம் தள்ளி நம்ம ஒர்க் பண்ணாலே போதும். ஸோ எப்படி மெஷர் பண்ணுன்றதுன்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். சில ப்ளவுசஸில் வந்து பார்டர்ஸ் இருக்கும். ஸோ 2 பார்டரும் வந்து 2 ஸ்லீவுக்கு வர மாதிரி கேட்பாங்க. சில ப்ளவுஸில் வந்து சிங்கிள் சைடு பெரிய பார்டர் இருக்கும், ஒரு சைடு வந்து சின்ன பார்டர் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப பாடியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதனால வந்து நம்ம டைரெக்ஷன்ஸை வந்து மாற்றி மாற்றி போட்டு தான் வந்து நம்ம ப்ளவுஸை வந்து மெஷர் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ண உங்களுக்கே வந்து அந்த நுணுக்கங்கள் வந்து தெரிய வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராஸ் கட்டிங், நான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுக்கையில் கிராஸ் கட்டிங்கா இல்லை ஸ்ட்ரைட் கட்டிங்காங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லி மெஷர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க இந்த ப்ளவுஸை வந்து எப்படி ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி 2 பீஸாக இருக்கும். ஸோ ஆரி ஃப்ரேமுக்கான டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுவரையும் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்க்ரூ இல்லாத ஃபுல் ரவுண்டாக இருக்கிற ஃப்ரேமை வந்து நம்ம மெட்டீரியலுக்கு அடியில் வைக்கணும். ஸோ நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத அனுசரித்து நம்ம அந்த ஏரியாவை சென்டர் போர்ஷனில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ் தான். ஸோ நெக்கில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் நெக் வந்து சென்டராக வர மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் மேலே அவுட்டர் ரிங்கில் வந்து மேலே ஸ்க்ரூ வந்து அந்த நெக்குக்கு மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க எப்போவுமே. ஏன்னா நம்ம இந்த பக்கம்லாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். பட் நெக்குக்கு மேலே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஸோ அது வந்து மேலே வர மாதிரி பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேயுமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நோட்டீஸ் பண்ணி கரெக்டாக பண்ணனா தான் நம்ம ஸ்டிச் பண்ணையில் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கிட்டு 2 ஃப்ரேமையும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஒன்று மட்டும் மேலே மட்டும் பிடிச்சிட்டு இழுத்தீங்க அப்படின்னா அந்த துணி வந்து வந்துடும். ஸோ 2 ஃப்ரேமையும் டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஃப்ரேமை சுற்றி வந்து நம்ம அந்த மெட்டீரியலை வந்து இழுத்து விடணும். ஸோ எப்படி ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது கூட செப்ரேட் வீடியோவாக நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இழுத்து விட்டுக்கணும். ஒரேடியாக நீங்கள் ஃபுல்லாக இழுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸோட அலைன் வந்து மாறிடும். ஸோ அந்த நெக்கெலாம் வந்து கோணையாக ஆயிரும்.
அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 2 ஃப்ரேமையும் டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியலை நம்ம ப்ளவுஸில் எந்த அளவுக்கு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஒர்க் வந்து நல்ல ஸ்பீடாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து சுருங்காமல் நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ கிளாத் ஃபிக்ஸிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த சுருக்கமும் இல்லாமல் அதே மாதிரி அந்த அந்த ப்ளவுஸ் அந்த யான் அந்த த்ரெட்டோட அந்த லைன் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து கரெக்டாக நேராக வர்ற மாதிரி பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு மறுபடியும் அந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கிளாத்தை வந்து சென்டரில் நீங்கள் இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தொம்மு தொம்முன்னு வந்து சவுண்டு கேட்கணும். ஸோ அந்த அளவுக்கு க்ரிப்பாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு ஆரி ஒர்க் பண்ணையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஆரி ஃப்ரேமில் நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆரி ஸ்டாண்டை பற்றியும் நான் தனியாக டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுவரையும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து நம்மளுக்கு 2 இருக்கும். ஸோ உள்ள கிளாத் போகிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். வெளிப்பக்கமாக வந்து அந்த ஃப்ரேம் வர்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ எதுன்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே அந்த ஸ்டாண்டோட ஸ்க்ரூவும் நம்ம ஃப்ரேமோட ஸ்க்ரூவும் ஒரே டைரெக்ஷனில் வர்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமை வந்து நல்லா ஸ்டாண்டில் இருக்கிற ஸ்க்ரூவை வந்து எவ்வளோ டைட்டு நம்மளுக்கு எவ்வளோ க்ரிப் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நம்ம சரியான முறையில் பர்ஃபெக்டாக செஞ்சுருந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து பாதி வந்து சக்ஸஸ் ஆன மாதிரி தான் பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ முதல்ல எப்போவுமே வந்து ஜரி த்ரெட்டில் வந்து நெக் லைனை சுற்றி 2 லைன்ஸ் ஆர் 3 லைன்ஸ் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து டெய்லர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 2 லைன் வந்து நமக்கு மார்க் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கட்டிங் லைன், டெய்லர்ஸ் வந்து அந்த இடத்த கட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸில் வந்து அந்த லைன் இருக்கும். ஸோ அந்த லைனில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். மேலேயுமே அதே மாதிரி 2 லைன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜரி த்ரெட் எடுத்து ஒரு பேக் ஸ்டிச் கண்டிப்பாக வந்து நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அந்த நாட் வந்து கையில் போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் லூஸ் ஆனாலுமே கூட நம்ம பேக் ஸ்டிச் போட்டிருக்கிறனால நம்மளுக்கு அந்த ஸ்டிச் வந்து லூஸ் ஆகாமல் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நெக் லைனை சுற்றி வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் 3 லைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். செயின் ஸ்டிச், நார்மல் செயின் ஸ்டிச். இது தான் வந்து நம்ம முதல்ல வந்து நம்ம பிகினர்ஸ் வந்து கற்றுக்கிட்ட ஸ்டிச். இப்போ இது வரைக்கும் நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் பார்த்துட்டோம். ஸோ அதனால் உங்களுக்கு செயின் ஸ்டிச் ஓரளவுக்கு ஃப்ளூயண்ட்டாகவே நீங்கள் போடுவீங்க. ஸோ அந்த நெக் லைனை சுற்றி வந்து செயின் ஸ்டிச் 3 லைன்ஸ் வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 3 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சுகர் பீடில் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ டல் கோல்டில் சுகர் பீட் எடுத்திருக்கேன். அயன் நீடில் வந்து எடுத்திருக்கேன். நார்மல் சுவிங் த்ரெட், இது கோல்டு கலராகவும் இருக்கலாம், இல்லை நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியல் என்ன கலரோ அந்த கலரில் கூட நீங்கள் த்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ எப்பவும் போல்
பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு நம்ம பீடை வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அயன் நீடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் அதில் ஒரே வாட்டி லோட் பண்ணிவிட்டு நம்ம சீக்கிரம் ஸ்டிச் பண்ணிடலாம். நம்மளுக்கு அதில் வந்து டைம் சேவ் ஆகும். பட் பிகினர்ஸ்க்கு இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓரளவுக்கு பீட் ஸ்டிச்சிங் உங்களுக்கு வந்ததுக்கப்புறமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணுற ப்ளவுஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த நீடில்லே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகினிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு அது வரும். ஸோ நீங்கள் ஒரு பீடு 2 பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணால் கூட இந்த நீடில் யூஸ் பண்ணியே நீங்கள் ஒரு பீடாக 2 பீடாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த நீடில் வந்து உங்களுக்கு பழக்கமாயிரும். அடுத்த ஸ்டெப்பாக வந்து நீங்கள் இதில் லோட் பண்ணி 2 வந்து இறக்குங்க. பிகினிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். நூல் கட் ஆகும், பீட்ஸ் வந்து விட்டு போயிடும், எல்லாம் ஆக தான் செய்யும். பட் என்ன ஆனாலும் சரி நீங்கள் இதே நீடிலே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்லோவாக ஆகும். ஒர்க் வந்து ஸ்லோவாகும். பட் ஸ்லோ ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்கள் ப்ளவுஸஸ்க்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அதிலேயே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். ஸோ அயன் நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸ், பெஸ்ட்டு வழி. எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல, நீங்கள் மெதுவாக கற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் அயன் நீடில் யூஸ் பண்ணியே வந்து நீங்கள் பீடை வந்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ண வரும். போக போக உங்களால் டைமும் சேவ் பண்ண முடியும். ஸோ சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து 2 mm பீட். அதே மாதிரி பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு 2 mm பீட் வந்து நம்ம சிங்கிளாக தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீட் மட்டும்தான் 2 பீடாக ஸ்டிச் பண்ணணும். அதுக்கடுத்த எந்த சைஸ் பீடு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலுமே நீங்கள் அதை வந்து சிங்கிள் பீடாக தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்போதோ இல்லை நம்ம ப்ளவுஸ் போடும்போதோ வந்து நம்மளுக்கு அந்த த்ரெட்டு கட் ஆகி உதிராமல் இருக்கும். ஒரு பீடுமே நம்ம ஸ்டிச் பண்ணையில் தான் வந்து நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுகர் பீடு தான் வந்து நம்ம ஒரு இதில் கொட்டிட்டு நம்ம அதுலேருந்து லோட் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி பஞ்சஸாக வர்ற பீடு எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி அயன் நீடிலில் ஃபுல்லாக லோட் பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியே வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். அதாவது டைரெக்டாக வந்து நம்ம அந்த பஞ்சில் இருந்தே வந்து அந்த த்ரெட்டு டு நீடில் பாருங்கள், இந்த மாதிரி அந்த த்ரெட்டில் இருந்து அந்த நீடிலுக்கு வந்து நம்ம டைரெக்டாக வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பிளேட்லேயோ இல்லை பவுச்லேயோ கொட்டிட்டு நம்ம ஒன்றா வந்து அதில் லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி குயிக்காக வந்து நம்ம அந்த நீடில் ஃபுல்லாக வந்து நம்ம பீட்ஸை வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன டிப். ஸோ அயன் நீடிலில் நம்ம பழகுறதுல வந்து நம்மளுக்கு நிறைய டைம் வந்து கண்டிப்பாக சேவ் ஆகும். நம்ம ஒன்றா பீடு எடுக்கிற டைம் சேவ் ஆகும். பஞ்சஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சுகர் பீடாக இருக்கையில் நம்ம அதில் நிறைய பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கலாம். எனக்கும் பிகினிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் நான் இந்த மெத்தடில் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதாவது ஸ்லோவானாலும் பரவாயில்ல, நம்ம இந்த நீடில் தான் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நான் இந்த நீடிலே வச்சு தான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 2 mm பீட் சிங்கிளாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த நெக் லைன் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ப்ளவுஸ் தான் இது. ஸோ 2 mm பீட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே வந்து மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் வந்து நெக் லைனை சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வெளியில் வர டிசைன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ச் டேப் எடுத்து அதில் 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1/4 இன்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பி இருக்கனால அந்த செகண்ட் இதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். டேப்பில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபர்ஸ்ட் லைனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் பெரிய லைன் வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து 1/4 இன்ச். அடுத்த ஒரு லைன் விட்டு கொஞ்சம் பெரிய லைன் வந்திருக்கிறது வந்து 1/2 இன்ச். ஸோ நம்ம இந்த டிசைனுக்கு வந்து 1/4 இன்ச் நமக்கு வச்சா போதும். ஸோ 1/4 இன்ச்சுக்கு வந்து
நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம பீட் தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதே மாதிரி 1/4 இன்ச் 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து நம்ம மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 1/4 இன்ச்சுக்கு இடையில எவ்வளோ பீட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 5 பீட்ஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் நடுவில் வந்து நம்மளுக்கு 5 பீட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டிச்சுமே வந்து 5 பீட்ஸ் விட்டுட்டு நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ணையில் வந்து நம்மளுக்கு அந்த 1/4 இன்ச் கேப் வந்து நம்மளுக்கு ஈவனாக ஃபுல் நெக்குமே வந்து ஈஸியாக கிடச்சிரும். நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஒர்க் பண்ண நம்மளுக்கே வந்து அது ஈஸியாக வந்துடும். ஸோ கீழே அந்த 1/4 இன்ச்சில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான பொருள் வந்து நார்மல் சூயிங் த்ரெட் வந்து நான் சாரீ கலர்லேயே எடுத்திருக்கேன். 2 mm பீட், 4 mm பீட். ஸோ 2 2 mm பீடு, அதுக்கு பக்கத்தில் ஒரு 4 mm பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வந்து அந்த த்ரெட்டை வந்து நம்ம கொண்டு போயிட்டு அந்த 4 இன்ச் அந்த 4 பீடு வந்து கேப்பில் வந்து நம்ம உள்ள இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் 2 mm பீட் 4 mm பீட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம நெக் லைனை சுற்றி நம்ம பீட் ஸ்டிச் பண்ணையில் வந்து நம்ம கோல்டன் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணோம். இதுக்கு நான் ஏன் ப்ளவுஸ் கலர்லேயே வந்து நான் த்ரெட் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ரிவர்ஸ் ஸ்டிச் கொண்டு போகிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ரிவர்ஸ் ஸ்டிச்செல்லாம் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நம்ம கோல்டன் கலர் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது விசிபிளாக தெரியும். ஸோ நம்ம ப்ளவுஸ் கலர்லேயே நம்ம த்ரெட் எடுத்திருக்கனால அந்த ரிவர்ஸ் ஸ்டிச் பண்ணையில் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டிச் வந்து வெளியே தெரியாது. ஸோ 2 mm பீடை வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 4 mm பீட் ஸ்டிச் பண்ணுறோம். ரிவர்ஸில் டபுள் ஸ்டிச், ஏன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கனால டபுள் ஸ்டிச் கொண்டு போயிட்டு அந்த 4 பீடை விட்டுட்டு அடுத்த பீடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதே மாதிரி நெக் லைனை சுற்றி வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டாக வந்து நம்ம நெக் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் ஸ்லீவ்ஸ்லையும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ நெக்கில் கொடுத்த மாதிரியே வந்து ஸ்லீவ் பார்டரில் வந்து ஜரி த்ரெட் சுகர் பீடெல்லாம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். மேலே அங்கங்கே வந்து அந்த 4 mm பீடு வந்து சிங்கிள் பீடாக வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.